வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெடிமேட் சட்னி தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ammasamayals.comல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அம்மா சமையல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எங்கேயாவது டூர் போகும்போது இந்த சட்னி எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்னி மட்டும் இல்லாமல் இதை துவையலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாதம் வடித்து துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். வாங்க இந்த ரெடிமேட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ இதில் 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் இருக்குது. இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன கோலி உருண்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை முடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு வெளியே வச்சே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இது தோலோடவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம். இதுலேயே நம்ம பொட்டுக்கடலை போட்டுடலாம். பொட்டுக்கடலை 250 கிராம். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். மறுபடியும் இந்த கடாய் வச்சு சட்னியை தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சூட்லேயே இந்த உளுந்து நல்லா செவந்துடும். இப்போ இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தாளித்து வச்சுருக்கிற இதுலேயே இந்த பொடிச்சதை கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடிமேட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடுகு உளுந்து இதெல்லாம் தாளித்தோம் இல்லைங்களா, அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நீங்கள் கவர்லேயோ இல்லை டப்பாவிலையோ போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கேயாவது வெளியில் போகும்போது கடையில் வாங்குகிற இட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கு இந்த சட்னியை டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னியை எப்படி தண்ணி ஊற்றி கலக்கிறது அப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரெடிமேட் சட்னி பொடியை இந்த ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான இந்த டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.